வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின எல்லாம் வல்ல இறைவன் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் 3 காலங்களை குறித்து உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது காலம் தேவ தூதர்களின் காலம். ஆண்டவர் தன்னை ஆராதிக்கும்படியாக, எல்லாம் வல்ல இறைவன் தன்னை போற்றி புகழும்படியாக கோடிக்கணக்கான தேவ தூதர்களை அந்த பரலோக ராஜ்யத்தில், அந்த சொர்க்கத்தில் உருவாக்கினார். அதன் பின்பு மண்ணில் இருந்து மனிதனை உருவாக்கி மண்ணான மனிதர்களாகிய நாம் அவரை ஆராதிக்கும்படியாய், போற்றி புகழும்படியாய் நம்மை அவர் படைத்தார். இதில் தேவதூதர்கள் அவரை ஆராதித்த அந்த ஆராதனை காட்டிலும் மண்ணான மனிதர்களாகிய நாம் அவரை ஆராதிப்பதில் தான் அவர் அதிகமான சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அவர் அடைந்தார். இது முதலாவது காலம். 2வது காலம் என்னவெனில், இவ்வாறு வானத்தையும் பூமியை உண்டாக்கின எல்லாம் வல்ல இறைவன் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக மனிதனாக நம்மை போல வந்து பிறந்தார். எதற்காக? நம்முடைய பாவங்களை நீக்கும்படியாக, போக்கும்படியாக வந்து பிறந்தார். இதிலும் கிறிஸ்துவுக்கு முன்னான காலத்தை காட்டிலும் கிறிஸ்துவுக்கு பின்னான காலமாகிய இந்த காலத்தில் தான் இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு வேண்டிய முழுமையான சத்தியங்கள், வெளிப்பாடுகள், உன்னதமான சட்டத்திட்டங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டது. இது 2வது காலம். 3வது முக்கியமான காலம் என்னவெனில், மனிதர்களாகிய நம்முடைய வாழ்க்கையும் காலத்தையும் கர்த்தர் 2ஆக பிரித்திருக்கிறார். அதாவது திருமணத்திற்கு முன்னான காலம், திருமணத்திற்கு பின்னான காலம். இந்த திருமணத்திற்கு பின்னான காலத்தில் தான் மனிதர்களாகிய நமக்கு அதிகமான பொறுப்புகள், கடமைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை நாம் சரியாய் செய்து முடித்தால்தான் நாம் பரலோகத்திற்கு போக முடியும். ஆகவே திருமண காரியம் மிக முக்கியமான ஒரு காரியமாகும். ஆகவே இந்த திருமண காரியத்தை நாம் சரியாய் செய்தால்தான் தேவனுடைய சித்தங்கள், திட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில முழுமையாய் நிறைவேறும். இந்த திருமண சொந்தமான காரியங்களை குறித்து தான் அதிகமான பாரங்களை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். இதைதான் வருகிற நாட்கள உங்கள் மத்தியில் நான் பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். ஆகவே தொடர்ந்து கேளுங்கள், ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே நம்மை வழிநடத்துவாராக, ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.